அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம யூனிட் 8 அல்லது தமிழில் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சங்க காலம் அது முடிச்சிட்டோம். சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக் தான் காப்பியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் காப்பிய இலக்கணம் கொடுத்த நூல் தண்டி அலங்காரம், காவிய தரிசம் அப்படின்ற வடமொழி நூலை தழுவி தமிழில் தண்டி அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பார். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய காப்பியங்களை ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்றத பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சார்பாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இன்னொரு தடவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போலேருந்து நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைத்த விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ 1895 சூளாமணி அப்படின்ற ஒரு ஐஞ்சிறுங்காப்பியத்தை சீவை தாமோதரனார் பதிப்பிக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த சொல் வழக்கில் இருந்திருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிய வருது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஐம்பெருங்காப்பியங்களுக்கு பார்த்த மாதிரி இவர் தான் சொன்னார் அப்படின்றத நம்மளால் அறிஞ்சிக்க முடியல. அப்போ ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மொத்தம் 5 காப்பியங்கள் இருக்குது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்ன, ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன? ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 பற்றியுமே பேசிச்சு அப்படின்னா அது பெருகாப்பியம். இந்த 4ல் ஏதோ 1 குறைஞ்சோ 2 குறைஞ்சோ 3 குறைஞ்சோ வந்துச்சு அப்படின்னா அதை சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சிறந்து விளங்கக்கூடிய சிறுகாப்பியங்கள் 5 எடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூளாமணி, யசோதர காவியம், நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் அப்படின்றதான். இது அனைத்துமே நமக்கு சமண சமயத்தை சார்ந்தவையாக விளங்குகின்றன. ஐம்பெருங்காப்பியங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும் பௌத்த காப்பியமாக இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய 10 காப்பியங்களில் 8 காப்பியங்கள் நமக்கு சமண சமயத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. 2 குண்டலகேசியும் மணிமேகலையும் மட்டுமே பௌத்தம். மணிமேகலை, குண்டார்பா அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 2மே பௌத்தம். மற்ற அனைத்துமே சமண சமயத்தை சார்ந்த நூலாக தான் இருக்குது. ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நூல்களுக்கு மட்டுமே ஆசிரியர் பெயர் தெரிய வருகிறது. சூளாமணி தோளாமொழி தேவர், யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல். யசோதா வெள்ளையார்பா, சூளா தோளா. சூளா தோளா யசோதா வெள்ளையார்பா, இல்லைனா வெண் நாக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுங்க. அவ்வளோதான். மற்ற 3க்குமே நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. இப்போ இதை பற்றி தான் ஒரு நூலை பற்றியும் சின்ன சின்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வகுப்பு நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூளாமணி அப்படின்றதான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சூளா அப்படின்னா அதை எழுதினவர் யார்? தோளா. சூளாமணி எழுதியவர் தோளாமொழி தேவர் அப்படின்றவர் தான். காலம் பொறுத்த வரைக்கும் கிபி 10ஆம் நூற்றாண்டாக அறியப்படுகிறது. இதனுடைய பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காண்டம், சருக்கம், படலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12 சருக்கங்களை கொண்டதாக இருக்குது. காண்டம் இல்லை, படலம் இல்லை. இதனுடைய பிரிவு 12 சருக்கங்களை கொண்டு காணப்படுகிறது. மொத்த பாடல் 2330 பாடல்கள் இருக்குது. என்ன பாவகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாமே விருத்தப்பா தான், எல்லாமே சமண சமயம்தான். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் எல்லாமே விருத்தப்பா தான், எல்லாமே சமண சமயம்தான். அப்போ இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆசிரியர் பெயர் 2 நூலுக்கு மட்டும்தான் தெரியும். இதனுடைய பிரிவுகளும் ஒரு நூலும் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அது கூட அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லேருந்து பெருசாக கொஷின் கேட்குறது இல்லை. அப்படி கேட்டாலும் இந்த மாதிரி ஆசிரியர் பெயர், அதனுடைய சிறப்புகள் அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர பாடல்கள் பற்றி பெருசாக கேட்குறதில்ல. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சூளாமணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12 சருக்கம் 2330 பாடல்களை கொண்டது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே விருத்தப்பாக்களினால தான் ஆனது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே சமண சமயத்தை சார்ந்தது தான். ஓகேவா? இப்போ அந்த சூளாமணியுடைய சில சிறப்புகள், குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெருங்காப்பியத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. ஐஞ்சிறுங்காப்பியங்களே மிகவும் புகழ்பெற்றதாக காணப்படுகிறது. இப்போ 2 சிறப்புகள் காணப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்காப்பியத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு சிறுகாப்பியமாக இருக்கிறது தான் இந்த சூளாமணி அப்படின்றது. பாடல்கள் பார்த்தோம் 2330 பாடல்கள் இருக்குது. அதனால் பெருங்காப்பியத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படும் ஒரு நூலாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஐஞ்சிறுகாப்பியங்களே மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூலாக விளங்குறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூளாமணி அப்படின்றதான். சூளாமணி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்ல ஒளிமிகுந்த ஒரு நூல், நல்ல பெருமை பெற்றதை தான் நம்ம சூளாமணி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மிகவும் புகழ்பெற்றதாக இருக்குது சூளாமணி அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த 2 மன்னர்களும் சூளாமணி போல் ஒளிந்திருந்ததனால் இதை சூளாமணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேவா? அந்த 2 மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவிட்டன், விசயன் அப்படின்றவங்க தான் அந்த 2 மன்னர்கள். அப்புறம் ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்தும் நூல். ஊழ்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நீண்டதொரு காலப்பகுதி முன்காலத்தில் நம்மளுடைய முன் ஜென்மத்தில் முற்காலத்தில் செய்த விஷயம். ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிலப்பதிகாரத்தினுடைய 3 கூற்றுகளில் ஒன்றாக இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஊழ்வினையை பற்றி பேசக்கூடியது சூளாமணி. இப்போ இதுதான் இதனுடைய சிறப்புகள். சூளாமணியை பற்றி அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஐஞ்சிறுகாப்பியங்கள்லாம் சின்ன சின்னதான், டேட்டாலாம் பெருசாக இல்லை. சூளாமணி அப்படின்றது ஆசிரியர் தோலாமொழித்தேவர் 12 சருக்கங்களை கொண்டது, 2330 பாடல்களை கொண்டது, காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. மற்றது இது ரெண்டுமே எல்லாத்துக்குமே காமன் தான். பெருங்காப்பியத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல். ஐஞ்சிறுகாப்பியங்களிலேயே மிகவும் புகழ்பெற்றது சூளாமணி அப்படின்றதற்கான ஒரு ஷார்ட்கட்டும் பார்த்துட்டோம். ஊழ்வினை கோட்பாடை வலியுறுத்தும் ஒரு நூலாக இருக்குது. இதில் சொல்லக்கூடிய 2 மன்னர்கள் திவிட்டன் மற்றும் விசயன். அவ்வளோதான் சூளாமணி அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யசோதர காவியம் அப்படின்றது. யசோதா வெள்ளையா இருப்பா அல்லது வெள்ளையான நாக்கை உடையவளாக இருப்பா. வெண்ணாவலூர் உடையார்வேல். இது வெள்ளையாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டாலே இது நமக்கு ஞாபகம் வந்துடும். வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படின்றது. உடையார்வேல் நமக்கு பார்த்தா கூட வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? யசோதர காவியத்தை எழுதினவங்க வெண்ணாவலூர் உடையார்வேல், கிபி 13ஆம் நூற்றாண்டு. இதனுடைய பிரிவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவும் 5 சருக்கங்களை கொண்டது. சூளாமணி 12 சருக்கங்களை கொண்டது போல் யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. இதனுடைய பாடல்களில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. 320 அப்படின்னும் இருக்குது, 330 அப்படின்னும் இருக்குது. 320 அல்லது 330 ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்க போகுது. ஓகேவா? 320 அல்லது 330 ஏதோ ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்க போகுது. யசோதர காவியத்தின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நியூ புக்கில் இருக்கிறது 320 தான். ஓல்டு புக்கில் 330 கொடுத்துருக்காங்க. 320 அல்லது 330. 320 இருந்தால் 320 தான். 320 இல்லை அப்படின்னா 330. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாவகை, விருத்தப்பா சமண சமயத்தை சார்ந்ததாக இருக்குது. இதனுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாக காணப்படுகிறது யசோதர காவியம். இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யசோதரனுடைய வரலாறு. யசோதரனுடைய வரலாறை பேசுவதால் இது யசோதர காவியம். இந்த யசோதரன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவந்தி அப்படின்ற ஒரு நாட்டு மன்னன். அவந்தி, உஜ்ஜயினி இதெல்லாம் வந்து மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுல படிக்கிறப்போ பார்த்துருப்போம். மௌரியர்கள் காலத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த அவந்தி நாட்டு மன்னனாக இருந்தவன் தான் அந்த யசோதரன். அவனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி குறிப்பிடுவதால் இது யசோதர காவியம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அபய ருசி அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அபய ருசி ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் அப்படின்ற ஒருத்தரை சமண நெறிப்படுத்தியதை பற்றி குறிப்பிடுறாங்க. இது ஒரு சமண நூல் இல்லையா? அவனை இந்த ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனை அபயருசி அப்படின்றவங்க சமண மதத்துக்கு மாற்றுறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நீதியை புகட்டுவதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் யசோதர காவியம். அப்போ யசோதர காவியம் அப்படின்றது அவ்வளோதான். வெண்ணாவலூர் உடையார்வேலால் எழுதப்பட்டது, 5 சருக்கங்களை கொண்டது, 320 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் காமன் விஷயங்கள் தான். வடமொழியிலிருந்து தமிழில் எழுதப்பட்டது. யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன். அபயருசி அப்படின்றவங்க தான் மாரிதத்தனை சமண நெறிப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீலகேசி. நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு 2க்கு தான் நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியும், மற்ற 3க்குமே நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. நீலகேசியினுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டாக அறியப்படுகிறது. இது எல்லாமே அறியப்படுகிறது, தெரியப்படுகிறதா கன்ஃபார்ம் நமக்கு எதுவுமே தெரில. ஓகேவா? பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 895 பாடல்கள் காணப்படுகிறது. 895 பாடல்கள் காணப்படுகிறது நீலகேசியில். யசோதர காவியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆக்குவது யாதனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதனில் சினத்தை போக்குக அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக் கிளாஸ் பார்க்குறப்ப அங்கே பார்ப்போம். இங்கே இது டேட்டாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் எல்லாருமே கண்டிப்பாக 6th to 10th நியூ புக்ஸ் படிக்க தான் போகிறீங்க. ஸோ அங்கே நீங்கள் படிச்சுப்பீங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே இல்லாத விஷயங்கள் எல்லாமே தொகுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுட்டு தான் போக போகிறீங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் படிச்சுப்பீங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக கிளாஸஸ் போகிறப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகேசின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாடல்கள் 895 பாடல்கள் இருக்குது. பாவகை, விருத்தப்பா தான் சமண சமயத்தை சார்ந்ததாக தான் இருக்க போது. இதனுடைய பிரிவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 சருக்கங்களை கொண்டது. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே நமக்கு சருக்கங்களை கொண்டதாக தான் காணப்படுகிறது. ஃபஸ்ட்டு 12 சருக்கம் பார்த்தோம், அப்புறம் 5 சருக்கம் பார்த்தோம், இப்போ 10 சருக்கம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதனுடைய குறிப்புகள், நீலகேசியினுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதனுடைய வேறு பெயர்கள், இந்த நூலுடைய வேறு பெயர்கள் நீலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீலகேசி திரட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது.
நீலகேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரிய கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீலகேசி என்பதற்கு கரிய கூந்தலை உடையவள். குண்டலகேசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐம்பெருங்காப்பியங்களில் குண்டலகேசி அப்படின்ற ஒரு நூலை பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா? கரிய கூந்தலை உடையவள் அப்படின்றது நீலகேசி அப்படின்னு, சாரி, நீலகேசி என்பதற்கு கரிய கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குண்டலகேசி அப்படின்ற ஒரு நூலுக்கு மாற்றாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான், குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நீலகேசி அப்படின்றது. குண்டலகேசி அப்படின்ற ஒரு நூலில் சமண சமயத்தில் இருந்தவங்கள பௌத்த சமயத்துக்கு மாற்றுற மாதிரி ஒரு விஷயம் இருந்து அவங்க பௌத்த மதத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு சமண மதத்திற்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி குண்டலகேசி இருக்கு. அந்த குண்டலகேசி வைத்த வாதங்களுக்கு எதிராக இதில் நீலகேசி அப்படின்ற நூலில் சமண சமேதம் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌத்த சமய கோட்பாடுகளுக்கு தன்னுடைய வாதத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு போட்டி நூல், மறுப்பு நூலாக இருக்குது. குண்டலகேசி எழுதுறாங்க, அதில் சமண சமயத்திலிருந்து பௌத்த சமயத்துக்கு மாறுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த நூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌத்த சமயத்திலிருந்து சமண மதத்துக்கு மாற்றுற மாதிரி, சமண மதத்தை பரப்புற மாதிரி கருத்துக்களை வைக்கிறாங்க. அதனால் இது தமிழின் முதல் தர்க்க நூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி போட்டி போட்டு எழுதுறதுனால தமிழின் முதல் தர்க்க நூல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? நீலகேசி அப்படின்றது கரிய கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீலகேசி அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. சமயத்தலைவர் பலர்ட்ட வாதம் செஞ்சு சமண நெறியை நிலைநாட்டுவது போல அமைஞ்சிருக்கு. ஒரு பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு முனிவருடைய மாணவியாகி அவங்க தான் இந்த சமண நெறியை நிலைநாட்டுவது மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கும். கதையெல்லாம் இதுக்கு பெருசாக தேவையில்லை. அப்போ இந்த நீலகேசிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவாகர வாமன முனிவர் அப்படின்றவர் தான். நீலகேசிக்கு உரை எழுதியவர் திவாகர வாமன முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் எழுதியிருக்காரு. முக்கியமான விஷயம். ஓகேவா? குண்டலகேசிக்கு மறுப்பு நூல் தமிழில் முதல் தர்க்க நூல் பார்த்துடும். தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல் தீமையே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் சிறந்த நூல் என்று அழைக்கப்படுகிறது நீலகேசி. அப்போ இதுதான், இந்த சிறப்பம்சங்கள் தான் முக்கியம் ஒரு நூலுக்கும். தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல் தீமையே என்று கூறும் நூல் நீலகேசி. நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் சிறந்த நூல் நீலகேசி. இதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஓகே. நீலகேசி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 895 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர் பெயர் தெரியாது. பிரிவு 10 சருக்கங்களை கொண்டது. குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக எழுதப்பட்ட தமிழின் முதல் தருக்க நூல் நீலகேசி அப்படின்னா கரிய கூந்தலை உடையவள்னு அர்த்தம். இதற்கு உரை எழுதியவர் திவாகர வாமன முனிவர். தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல் தீமையே அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் சிறந்த நூலாக அறியப்படுவது நீலகேசி தான். ஓகேவா? அப்போ இதில் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 2 பாட்டு இருக்குது. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் மொத்தத்துக்கே நம்ம யசோதர காவியத்தில் ஒரு பாடலும் நீலகேசியில் 2 பாடலும் இருக்குது. இது ஒரே லெசனில் தான் இருக்குது. நீலகேசியில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் அந்த நோயை நீக்குவது போல் ஒரு 2 பாடல்கள் இருந்திருக்கும். தீரா திறத்தனவும், அதாவது நோய்கள் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அப்புறம் நோயை நீக்குவதற்கான வழி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரே லெசனில் தான் இருக்கும். இது ஸ்கூல் புக் இருக்கும். ஸ்கூல் புக் வைஸாக நம்ம பார்க்கும்போது பார்த்துப்போம். கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸ் கொண்டு போகிறப்போ ஸ்கூல் புக் வைஸும் படிச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா, இல்லாத டேட்டா, நமக்கு ஓல்டு புக்கில் இருக்க டேட்டா எல்லாமே கலந்து கொடுத்துருக்கோம். ஓல்டு இயர் கொஷின்ஸில் கேட்ட டேட்டா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதயனகுமார காவியம் அப்படின்ற ஒரு காவியம். இதுக்கு ஆசிரியர் பேர் நமக்கு ஏற்கனவே தெரியாது. கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மொத்த பாடல்கள் 367 பாடல்கள். இதனுடைய பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 காண்டம். அப்போ இது முன்னாடி வரைக்கும் பார்த்தது சருக்கம்னு சொல்லி பார்த்தோம். இந்த உதயனகுமார காவியம் மட்டும் காண்டம். ஓகேவா? எத்தனை காண்டம்? 6 காண்டத்தை உடையது. சமண சமயத்தை சார்ந்தது. வழக்கம் போல விருத்தப்பாவினால் இயற்றப்பட்டது. அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இதனுடைய வேறு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதயணன் கதை. உதயனை பற்றி சொல்கிறதுனால இது உதயணன் கதை என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய மூல நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெருங்கதை அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. பெருங்கதை அப்படின்ற ஒரு நூல்லேருந்து தழுவி எழுதப்பட்டது தான் இந்த உதயனகுமார காவியம். அப்போ அந்த பெருங்கதையில் இருக்கக்கூடிய கதை அப்படியே இருக்குமா இந்த உதயனகுமார காவியத்தில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த பெருங்கதையை ஒரு கான்செப்டாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் உதயனகுமார காவியம். அதிலிருந்து நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு எழுதப்பட்டதான் இந்த உதயனகுமார காவியம். உதயணன விச்சை வீரன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த உதயனகுமார காவியத்தின் முதற் பகுதி உதயணனுடைய வரலாறை பற்றி பேசுது. இதனுடைய 2ஆம் பகுதி உதயணனுடைய மகன் நரவாகனனை பற்றி பேசுகிறது. அவ்வளோதான். இதில் வேறு டேட்டாவே கிடையாது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? உதயனகுமார காவியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 367 பாடல்கள், 6 காண்டங்களை உடையது. பெருங்கதை அப்படின்ற ஒரு நூலிலிருந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்குது. முதற் பகுதி உதயணனுடைய வரலாற்றையும், 2ஆம் பகுதி அவனது மகன் நரவாகனனை பற்றியும் பேசுகிறாங்க. இதில் வேறு எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் பாவகை விருத்தப்பா சமண சமயத்தை சார்ந்தது. அதெல்லாம் நம்மளே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாககுமார காவியம் அப்படின்ற கடைசி காவியம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை.
கிபி 16ஆம் நூற்றாண்டு. எத்தனை பாடல்கள் அப்படின்னா 170 பாடல்கள். இதுவும் நமக்கு சருக்கங்கள் தான். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்னலாம் பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உதயனகுமார காவியம் மட்டும்தான் நமக்கு காண்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மற்ற 4 நூல்களுமே சருக்கத்தில் தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? நாககுமார காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. வழக்கம் போல சமண சமயம், வழக்கம் போல விருத்தப்பா. இந்த நூலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த நூலுடைய தலைவன் வழக்கம் போல நாககுமாரன். உதயனகுமார காவியத்துக்கு உதயணன், யசோதர காவியத்துக்கு யசோதரன், நாககுமார காவியத்துக்கு நாககுமாரன் தான் இருக்கணும். அப்போ நாககுமாரன் தான். இதனுடைய வேறு பெயர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓல்டு இயர் கொஷின். ஸ்கூல் புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இல்லை. அப்போ இதுக்கு தான் நியூ புக் மட்டும் படித்தா பத்தாது. ஓல்டு புக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. நாககுமார காவியம் அந்த நூலினுடைய வேறு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாகபஞ்சமி கதை என்று அழைக்கப்படுகிறது. நாககுமார காவியம், நாகபஞ்சமி கதை, அவ்வளோதான். இந்த நாககுமாரன் அப்படின்ற ஒரு கதை தலைவன் தன்னுடைய இளமை காலத்தை இன்பத்தில் கழிச்சிட்றான். இறுதி காலத்தில் தான் அவனுக்கு நிலையாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து துறவு போற மேற்கொள்கிறான். அப்படி அவன் துறவு போகிற கதை தான் இந்த நாககுமார காவியம். முழுக்க முழுக்க அவனது வாழ்க்கை. ஸ்டார்டிங்கில் சின்ன பிள்ளையில நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இறுதி காலத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே நிலைத்தது கிடையாது, எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடியதான் அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய இறுதி காலத்தில் துறவு போகிறான். எல்லாரையும் துறவு போங்க, அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். நிலையாமையை பற்றி நல்லா சொல்கிறான். துறவின் இன்றியமையாமையை பற்றி பேசுகிறான். துறவின் இன்றியமையாமையை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கிறது இந்த நாககுமார காவியம். அவ்வளோதான். நாககுமார காவியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 170 பாடல்கள், 5 சருக்கங்கள், கதைத்தலைவன் நாககுமாரன், முக்கியமான பேர் நாகபஞ்சமி கதை அப்படின்றது, நிலையாமை வந்து துறவு மேற்கொள்ளும் கதை, துறவின் இன்றியமையாமை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையாக இருக்குது நாககுமார காவியம் அப்படின்ற ஒரு நூல் தான். அப்போ அவ்வளோதான். நமக்கு ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்றது இதுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் ஒரு இடத்துலையும் முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆசிரியர் பேர் இருந்துச்சுன்னா ஆசிரியர் பேர், பிரிவுகள், பாடல்கள், அப்புறம் அதனுடைய சிறப்பு விஷயங்கள்லாம் அங்கங்கே சொல்லியிருந்தோம். அந்த சிறப்பு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீலகேசிக்கும் யசோதர காவியத்துக்கும் ஸ்கூல் புக் பாடல்கள் இருக்குது. அந்த ஸ்கூல் புக் பாடல்கள் முடிஞ்சால் எடுத்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிப்போம். ஸ்கூல் புக் படிக்கிறப்ப பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸ் போகிறப்போ அந்த செய்யுள்லாம் பார்த்துக்கலாம். செய்யுள்லாம் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா செயல்கள், எக்கச்சக்க செயல்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கூல் புக் வைஸ் போகும்போது நம்ம அந்த செய்யுள் பாடல்கள்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்றது நம்ம முடிச்சிட்டோம். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றது நம்ம முந்தைய வகுப்புலேயே முடிச்சிட்டோம். அப்போது நம்ம காப்பியங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இன்னும் ஒரு சில காப்பியங்கள் இருக்குது. கம்பராமாயணம் பற்றிலாம் பார்க்கணும். அதை பற்றிலாம் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். ஓகேவா? அப்போ இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.